மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாளான இன்று எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்? முன்பதிவு என்பது செய்யப்பட்ட அனைத்து பக்தர்களும் இன்றே தரிசனம் செய்ய முடியுமா? பாலவேல், சபரிமலை ஐயப்பன் கோவிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. மண்டல பூஜைக்காக இன்று கோவில் நடை மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. பம்பையில் பிறந்து பந்தளத்தில் வளர்ந்து சபரிமலையில் யோக நிலையில் வீற்றிருக்கும் சபரிமலை ஐயப்பன் அந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மண்டல மகர பூஜை காலங்களில் வருவது வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் இருமுடி தரித்து, அதாவது யோக நிலையில முற்றிலுமாக, அதாவது பல்வேறு விரதங்களை கடைபிடித்து அவர்கள் இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருகிறார்கள். இன்று முதல் 40 நாட்களுக்கு மேலாக, அதாவது 41 நாட்களுக்கு மேலாக ஒரு மண்டலத்திற்கு இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அடுத்த மாதம் 26ஆம் தேதி மண்டல பூஜை அப்படிங்கிறது நடைபெறும். அதன் பிறகாக 3 நாட்களுக்கு பிறகு 3 நாட்கள் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும். பிறகாக மகர விளக்கு தரிசனத்திற்காக 30ஆம் தேதி மாலையில் கோவில் நடை திறக்கப்படும். தற்போது கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் கோவில் முழுவதுமாக அலங்காரம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் சுவாமிக்கு விபூதி அபிஷேகம் நடைபெற்று தற்போது புஷ்பாஞ்சலி நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை தான், குழந்தை முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஒரே நாளில் 30,000 பக்தர்கள் மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டிருக்கிறது. 30,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு அவர்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை 80,000 பக்தர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். 70,000 பக்தர்கள் ஆன்லைன் மூலமாகவும் 10,000 பக்தர்களுக்கு நேரடியாக நிலக்கல், பம்பா நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு முன்பதிவு, அதாவது உடனடி முன்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பம்பாவிற்கு வந்த பிறகு அவர்கள் முன்பதிவு இருந்தால் மட்டுமே சபரிமலை நீலிமலைக்கு செல்ல முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று வருகிறது. 30,000 பக்தர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பக்தர்கள் சரண கோஷம் வழங்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில காத்திருந்து தரிசனம் செய்கிறார்கள். காலை முதலே காத்திருந்த நிலையில மலை ஏறுவதற்கு, அதாவது சபரிமலை ஐயப்பன் வீட்டில் இருக்கக்கூடிய நீலிமலை ஏறுவதற்கு மதியம் 1 மணி வாக்கில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நடை திறக்கப்பட்டு தற்போது அவர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இன்றே 30,000 பக்தர்களும் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை 80,000 தரிசனம் செய்ய இருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பம்பாயில தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பம்பாயில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட வாகனங்கள் வரக்கூடிய பக்தர்களை இறக்கி விட்டுவிட்டு மீண்டுமாக நிலக்கல் சென்று அங்கே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்ற புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. பாலவேல், சபரிமலையில் மகரவிளக்கு மற்றும் மண்டல பூஜைக்கான நடை இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.